ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு எக்கு போண்டா ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம். மசாலா எக்கு ஸ்டப்புடு போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு யூனிக்கான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப போண்டா செய்கிறதுக்கு 6 முட்டை வேக வச்சு அதை தோல் நீக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டப்புடு மசாலா செய்யலாம். இதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டு, இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக. அடுத்ததாக முட்டை 2 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த மஞ்சள் பகுதியை தனியாக நீங்கள் எடுத்துருங்க. இதில் தான் நம்ம மசாலா செய்ய போகிறோம். மசாலா செஞ்சுட்டு மறுபடியும் இந்த முட்டைக்கு நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு, அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு, அப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த இந்த பச்சை மிளகா, அப்புறம் இந்த வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இப்போ 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் இதுக்கு தேவையான மசாலா பவுடர் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூனு கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனோட சூட்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஸ்டவ் ஃப்ளேம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் தீஞ்சிரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் நீங்கள் வதக்கி விடுங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கின உடனே இப்போ நம்ம இந்த முட்டையோட எல்லோ கரு இருக்குல்ல, மஞ்சள் கரு, இது கூட சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா இதோட மேஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. கொஞ்சோண்டு ஆறின பிறகு இப்போ நம்ம முட்டையோட வெள்ளை பகுதிக்கு இப்போ இந்த மசாலா நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த முட்டையோட இந்த கேப்பில் நம்ம இந்த மசாலாவை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் இதே மாதிரி இந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ரொம்ப டேஸ்ட்டு யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஷுவலாக ரொம்ப டைப்ஸான முட்டை போண்டா சாப்பிட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப காரசாரமாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப யூனிக்கான ரெசிபி. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சோடனே இப்போ கொஞ்சம் மிச்சமாக இந்த மசாலா இருந்தது. இதுவும் நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல. இதுவும் சின்ன சின்னதாக பாலாக உருட்டிட்டு அதையும் நம்ம போண்டா செய்ய போகிறோம். இப்போ 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக நீங்கள் பஜ்ஜி மாவு போடுற மாதிரி தான் அந்த மாதிரி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இந்த மாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது மேல் மாவு கொஞ்சம் கிறிஸ்பான சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் மாவு புஷ் புஷ்ஷுன்னு இருக்கிறதுக்கு வேணாலும் நீங்கள் கொஞ்சோண்டு தோசைக்கு இட்லிக்கு சேர்க்குற சோடா மாவையும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் கொஞ்சம் ஆயில் மட்டும் ஹீட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதில் என்னென்ன மசாலா பவுட்ரு பிடிக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். பஜ்ஜி மாவு பாருங்கள், இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தின்னாகவும் பண்ணாதீங்க, ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாவு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இந்த எக்கு போண்டாவை எப்படி செட் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் 2 சைடில் எக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசாலா வெளியே வராதாமல். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணி நம்ம எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். மிதமான சூட்டில் இந்த போண்டாவை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா பக்கமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க.
இந்த முட்டை போண்டா சூடாக நம்ம போட்டு போட்டு வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம காலி ஆயிரும். வீட்டில் எல்லோரும் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. நான் மறுபடியும் இது கூட எக்ஸ்ட்ரா முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது 6 முட்டை செஞ்சு வச்சா பத்தாதுன்னு. அதனால் நான் எக்ஸ்ட்ராவும் இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வீட்டில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு முட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை வேக வச்சு குழந்தைங்க கேட்கும்போது எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப நல்லா அழகாக இந்த மசாலாலாம் வெளியே வராமல் ரொம்ப நல்லா அழகாக வந்துருச்சு. எல்லா முட்டையும் நம்ம பொரித்து எடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கடைசியாக வந்து நம்ம இந்த மசாலா இருக்குல்ல, அதை நம்ம இதே மாவுலேயே மறுபடியும் டிப் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். ஒரு போண்டாவும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவில் நம்ம உருட்டி போட்டோம் இல்லையா, இந்த போண்டா பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு. இதுவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை போண்டா வந்து நான் வீட்டில் அடிக்கடி செய்கிறது உண்டு. செஞ்சால் உடனே காலி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக போண்டா வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் க்ரீன் சில்லி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரமாக வேணும், நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னா இந்த மெத்தடில் சாப்பிடுங்க. இல்லைன்னா உள்ளே இருக்கிற மசாலா காரமே போதும். நான் இதோட சாப்பிட்டு பார்த்தேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமு எப்படி இருக்குதுன்னு மிளகா வச்சு. நானும் காரம் ஜாஸ்தி சாப்பிட்றதில்ல, ஆனால் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. மசாலா ஸ்டஃப்டு எக்கு போண்டா. இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.